தமிழக அரசின் உரையில் உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றிருப்பதால் அதனை ஆளுநர் சட்டமன்றத்தில் வாசிக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் அரசின் உரையை ஆளுநர் ரவி படிக்க மறுத்ததற்கான 13 காரணங்களை விளக்கி ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் ஆளுநரின் மைக் பலமுறை அணைக்கப்பட்டு ஆளுநர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்றும், தொழில் முதலீடுகள் தொடர்பாக உண்மைக்கு மாறான கூற்றுகள் இடம்பெற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்கால கோயில்களின் மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் முக்கிய உத்தரவுகள் 5 ஆண்டுகளுக்கு பிறகும் செயல்படுத்தப்படவில்லை என்று கூறியுள்ள ஆளுநர் மாளிகை, அனைத்து துறைகளிலும் கீழ்நிலை ஊழியர்களிடையே பரவலான அதிருப்தி நிலவுவதால் அவர்கள் பதட்டமாகவும் விரக்தியுடனும் உள்ளனர் என்றும், அவர்களின் உண்மையான குறைகளை தீர்ப்பதற்கான வழிகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டுள்ளது. தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது என்றும், அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.